கருணாநிதியோட மூணாவது மனைவி ராசாத்தி அவர்கள் ஜனவரி 20, 1969 EL விஸ்வாசம் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரு வீட்டை 57,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1970 ஆகஸ்ட் 21 அன்னைக்கு இந்த வீட்டை அவங்களோட பாதுகாவலர் TK கபாலிக்கு விக்கிறாங்க. யாரு? செக்யூரிட்டி கார்டு கபாலிக்கு விக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டோட ஓனர் கபாலி அதே நாள்ல மாசம் 300 ரூபாய் வாடகைக்கு ராசாத்தி அம்மா வீட்டுல வாடகைக்கு இருக்க தன்னோட செக்யூரிட்டி கார்டு கபாலி கிட்ட குத்தகை ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ 1972 ஜான் 30 அன்னைக்கு திரும்பவும் பாதுகாவலர் கபாலி இந்த வீட்டை திரு சிவபாகியம் அவர்களுக்கு குறைஞ்ச விலைக்கு விக்கிறாரு. சிவபாகியம் வேற யாரும் இல்லைங்க, கலைஞர் மனைவி ராசாத்தியோட அம்மா தான் சிவபாகியம். 2 மாசத்துல சிவபாகியம் அவர்கள் இந்த வீட்டை தன்னோட மகளான ராசாத்திக்கும் பேத்தியான கனிமொழிக்கும் தான பத்திரம் எழுதி வைக்கிறாங்க. எப்படி வீடு வாங்க பணம்னு ராசாத்தி அவர்களோட IT ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தா 20,000 ரூபாய் சேமிப்பு பணம் இருந்ததாகவும் அப்புறம் 40,000 ரூபாய் தன்னோட பாதுகாவலர் கபாலி கிட்ட கடன் வாங்கினதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பாதுகாவலர் கபாலிக்கு ஏது இவ்வளவு பணம்னு அவரோட IT ரிட்டர்ன்ஸ் பண்ணத பார்த்தா அவர் ராசாத்திக்கு கடன் கொடுக்க ராசாத்தி அவர்களோட அம்மாவான சிவபாகியம் கிட்ட கடன் வாங்கினத காமிச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் ஏமாத்தினதுனாலதான் ஜஸ்டிஸ் சட்டாரியா கருணாநிதியை மாஸ்டர் ஆஃப் சயின்டிபிக் கரப்ஷன், அதாவது விஞ்ஞான ஊழல் செய்யறதுல திறமசாலி கருணாநிதினு சொல்லி இருக்கிறார். இத சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல பேஜஸ் 52-53 தெளிவா சொல்லி இருக்காங்க. என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபாய் வாங்கினேன், சரி. மீதி 65 ரூபாய் திருப்பி கொடுத்தேன், சரி. அப்புறம் 200 ரூபாய் வாங்கினேன், சரி. மீதி 65 ரூபாய் திருப்பி கொடுத்தேன், சரி. அப்புறம் 75 ரூபாய் கொடுத்தாரு, 65 ரூபாய் கொடுத்தேன். 25 ரூபாய் அவர் கொடுத்தாரு, 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன்.